பேரவையை அவமதித்த ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ள நிலையில் 3 ஆண்டுகளாக ஆளுநராக இருப்பவருக்கு மரபு என்ன என்பது தெரியாதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு ஆளுநர் நடந்து கொண்ட விதம் என்பது தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற விதமாக நடந்து கொண்டார். இந்த அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தினாலும் தான் அவர் இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டார். அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையை தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. கிடையாது, ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. அதே நடைமுறை தான் இருக்குது. அதில் மாறுபட்டது எதுவும் இல்லையே. புறக்கணிச்சு போல திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு உரையாற்ற வந்த பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரான நிலையை எடுக்கிறார். தி பேரலர் கவர்மெண்ட், மாற்று அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இப்படிப்பட்ட செயலை தொடர்ந்து மேதகு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஆளுநரை படிக்கவே விடல. எல்லாருமே முற்றுகையிட்டாங்க. என்ன பொறுத்தவரை இன்னைக்கு சபையில் நான் இருந்தனால அவரை அந்த சப்ஜெக்டுக்கே போக விடல. யாரு முழக்கமிட்டாங்க? எல்லாரும் அதிமுக, காங்கிரஸ். தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை மற்றும் சேலத்தில் 2 பேருக்கு HMP வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்ற தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் மக்கள் விழிப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி இருந்தன. சிறுவர்கள், வயதானவர்கள் இந்த தொற்று பாதிப்பிற்கு அதிகம் ஆளாகி வரும் சூழலில் தமிழகத்திலும் HMP வைரஸ் நுழைந்துவிட்டது. சென்னை மற்றும் சேலத்தில் தலா ஒருவருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு இருவரும் நலமுடன் இருப்பதாகவும் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. 2001ஆம் ஆண்டே கண்டறியப்பட்டுள்ள HMP வைரசுக்கு வழக்கமான சிகிச்சையே போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது வைரஸ் என HMPV குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், தும்மல், இருமலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் எனவும், கூட்டமான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 3 மாத பச்சிடம் பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கு HMP வைரஸ் பாதிப்பு இருப்பதை முதலில் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. அதேபோல் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் ஒரு குழந்தைக்கு HMP வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா இந்தியாவில் நிலைமையை உன்னிப்பாக கவனிப்பதாக கூறினார். The health systems and surveillance networks of the country remain vigilant, ensuring the country is ready to respond promptly to any emerging health challenges. There is no reason to worry. We are closely monitoring the situation. சீனாவில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் ஞானேஸ்வரன் நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் சீன மக்கள் HMP வைரஸ் குறித்து எவ்வித அச்சமுமின்றி வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நார்மலா எல்லாரும் உட்காந்து, ஏன்னா ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ்னா இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம உட்கார முடியாது. மாஸ்க் அதே மாதிரி போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இங்க அந்த மாதிரி நான் இருக்கிற சிட்டி ஆகட்டும் இல்ல நியர்பை சிட்டிஸ் ஆகட்டும் எங்கேயுமே அவங்க அறிவிக்கவும் இல்லை. வாய்வழி தகவலோ சரி இல்ல செய்திகளாவோ சரி எங்கேயுமே அறிவிக்கவும் இல்லை. எந்த நோட்டீஸும் கவர்மெண்ட் சைடு இருந்து கிடையாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி எங்கேயுமே இது கிடையாது. HMP வைரஸ் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது என்றும், காய்ச்சல், சளியின் போது எடுக்கும் வழக்கமான முன்னெச்சரிக்கையே போதுமானது என்றும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் முதன்மை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தியுள்ளார்.